யோபு 23ஆம் அதிகாரம். யோபு அதற்கு உரைத்த மறுமொழி. இன்று கூட என் முறைப்பாடு கசப்பாயுள்ளது. நான் வேதனை குரல் எழுப்பியும் என்மேல் அவரது கை பளுவாயுள்ளது. அவரை எங்கே கண்டுபிடிக்கலாமென நான் அறிய யாராவது உதவுவாரானால் நான் அவர் இருக்கையை அணுகுவேன். என் வழக்கை அவர் முன் எடுத்துரைப்பேன். என் வாயை வழக்குரைகளால் நிரப்புவேன். அவர் எனக்கு என்ன வார்த்தை கூறுவார் என அறிந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்வார் என்பதையும் நான் புரிந்து கொள்வேன். மாபெரும் வல்லமையுடன் அவர் என்னோடு வழக்காடுவாரா? இல்லை, அவர் கண்டிப்பாக எனக்கு செவி கொடுப்பார். அங்கே நேர்மையானவன் அவரோடு வழக்காடலாம். நானும் என் நடுவரால் முழுமையாக விடுவிக்கப்படுவேன். கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை. மேற்கேயும் நான் அவரை காண்கிலேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகிற அவரை காணேன். வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேனில்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். அவர் அடிச்சுவடுகளை என் கால்கள் பின்பற்றின. அவர் நெறியில் நடந்தேன், பிறழவில்லை. அவர் நா உரைத்த ஆணையினின்று நான் விலகவில்லை. அவர்தம் வாய்மொழிகளை அரும்பொருளின் மேலாக போற்றினேன். ஆனால் அவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற இயலும்? ஏனெனில் எதை அவர் விரும்புகிறாரோ அதை அவர் செய்கிறார். ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். இத்தகையன பல அவர் உள்ளத்தில் உள்ளன. ஆகையால் அவர் முன் நடுங்குகின்றேன். அவரை பற்றி நினைக்கையில் திகிலடைகின்றேன். இறைவன் என்னை உளம் குன்றச் செய்தார். எல்லாம் வல்லவர் என்னை கலங்கச் செய்தார். ஏனெனில் இருள் என்னை மறைக்கிறது. காரிருள் என் முகத்தை கவுகிறது.